சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். திருக்கார்த்திகை திருநாளில் திருவாசகம் திருக்கோவையார் பற்றிய உரைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, இந்த பணிக்கு என்னை ஆளாக்கி இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர ஆலயத்தைச் சேர்ந்த நிர்வாக பெருமக்களுக்கும், இந்த முருகன் ஆலயத்தைச் சேர்ந்த நிர்வாக பெருமக்களுக்கும், சைவ மன்றத்தைச் சேர்ந்த சான்றோர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து திருவாசகத்தை பற்றிய உரையை தொடங்குகின்றேன். திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கும் உருகாதார். இன்னைக்கு திருக்கார்த்திகை, இன்னைக்கு திருவாசகம் வர வேண்டும் என்பது அண்ணாமலையார் கட்டளை. இன்னைக்கு உலகம் பூரா திருவண்ணாமலையை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கும். இன்னைக்கு சாயந்தரம் இந்திய நேரப்படி 6 மணி, நம்ம நேரம் ராத்திரி 11 மணி. கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவில் நேரம் ராத்திரி 11:30, அதானா? அங்கே 6 மணி. தீபம் ஏற்றுவார்கள் மலை மேலே. 11 நாளைக்கு அந்த தீபம் எரியும். ஊர் முழுக்க தீபம் ஏற்றுவார்கள். நமக்கு தீபாவளி கார்த்திகை தான். அந்த தீபாவளி பின்னால்தான் வந்தது. நம்ம பழைய கொண்டாட்டம் கார்த்திகை. கார்த்திகை விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய். திருஞான சம்பந்தர் பாடுறார் மயிலாப்பூர்ல 7ஆம் நூற்றாண்டுல. கார்த்திகை விளக்கீடு அப்ப பிடிச்சி நிச்சயமா இருந்திருக்கு. திருவண்ணாமலையிலே தீபம் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி இந்திய நேரப்படி ஏற்றுவார்கள். பழைய காலத்து பழக்கம் எப்படி தெரியுமா? பௌர்ணமி முடிஞ்சிட்டா அந்த மாசம் முடிஞ்சு வச்சு. அதாவது திருக்கார்த்திகை, இன்னைக்கு கார்த்திகை மாசம். கார்த்திகை மாசம் பௌர்ணமி முடிஞ்சிட்டா கார்த்திகை மாசம் முடிஞ்சு வச்சு. நாளைக்கு காலையில மார்கழி 1. மார்கழி மாசம் திருவாதிரை முடிஞ்சிட்டா மார்கழி மாசம் முடிஞ்சு வச்சு. அதுக்கு அடுத்த நாள் காலையில தை 1. தைப்பூசம் பௌர்ணமி முடிஞ்சிட்டா தை மாசம் முடிஞ்சு வச்சு. அதுக்கு அடுத்த நாள் மாசி 1. மாசி மகம் பௌர்ணமி முடிஞ்சிட்டா மாசி மாதம் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் பங்குனி 1. பங்குனி உத்திரம் பௌர்ணமி முடிஞ்சிட்டா பங்குனி முடிஞ்சு வச்சு. மறுநாள் சித்திரை 1. சித்திர மாசம் சித்திரா பௌர்ணமி முடிஞ்சிட்டா சித்திர மாசம் முடிஞ்சு போச்சு. வைகாசி 1. வைகாசி விசாகம் முடிஞ்சிட்டா வைகாசி முடிஞ்சு போச்சு. இந்த பௌர்ணமியை வச்சு நாள் கொண்டாடினார்கள். அதனால இதுக்கு சாந்திரமானம்னு பேர். நம்ம இப்ப சௌரமானம். சௌரம்னா சூரியனை வச்சு. மேஷ ராசியில சூரியன் இருந்தா சித்திர மாசம். ரிஷப ராசியில சூரியன் இருந்தா வைகாசி மாதம். அப்படித்தானே நம்ம சொல்றோம். இது சூரியனை வச்சு, இதுக்கு சௌரமானம்னு பேர். சந்திரனை வச்சு சொன்னா சாந்திரமானம்னு பேர். அப்போ திருக்கார்த்திகை அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு, இன்னைக்கு தான் திருக்கார்த்திகை பௌர்ணமி. இன்னைக்கோட கார்த்திகை மாசம் முடிஞ்சு போச்சு. மாணிக்க வாசக பெருந்தகை திருவண்ணாமலையில படுத்திருக்க.
இந்த திருவண்ணாமலைக்கு மிஞ்சின ஊர் கிடையாது. ஏன் தெரியுமல்ல? திருவாரூரில் பிறக்க முத்தி, நினைச்சு திட்டம் போட்டு பிறக்க முடியாது. காசியில் இறக்க முத்தி, அதுவும் நினைச்ச நேரத்துக்கு சாவு வராது. வேணுங்கிறவனுக்கு வராது, வேண்டாம்ங்கிறவனுக்கு வரும். விட்டுருங்க. சிதம்பரம் தரிசிக்க முத்தி, இங்க இருந்து போய்த்தான் கும்பிடணும். காலத்தி பிரவேச முத்தி, அதுவும் போய்த்தான். திருவண்ணாமலை நினைக்க முத்தி. சிட்னியில இருந்து அண்ணாமலையார நினைச்சா மோட்சம். எவ்வளவு சௌரியம் பார்த்தீங்களா? திருவண்ணாமலை நினைக்க முத்தி. ஸ்மரணாத் அருணாசலே. அருணாசலம்னு சொன்ன நினைச்சாலே புண்ணியம். இப்ப நம்ம இங்க இருந்து திருவண்ணாமலையை நினைக்கிறோம். மலை மேல கொப்பரை கொண்டே வச்சாச்சு. காலையில இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி நம்ம ஊர்ல சிட்னியில 11:30 மணி தீபம் ஏற்றுவார்கள். ஊரு பூரா கூடி நிற்கும். திருவண்ணாமலை ஆதிவடிவான மலை, அன்று இருவர் தேடுமலை, சோதிமணி ஆடரவம் சூழுமலை, நீதி தழைக்குமலை, ஞான தவத்தினரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. ஞானிகள் எங்கே இருந்தாலும் வா வா வான்னு காந்த இரும்பை இழுக்கிற மாதிரி இழுக்கிற மலை அண்ணாமலை. எத்தனை ஞானிகளை இழுத்தது தெரியுமா? காசியிலிருந்து யோகிராம் சுரத்குமார் விசிறிசாமின்னு பேரு, காசியிலிருந்து இழுத்தது. திருச்சுழியிலே இருந்து வெங்கட்ராமன் பகவான் ரமணர்னு பேரு, இழுத்தது. குடியாத்தம் தாண்டி சேஷாத்திரி சுவாமி இழுத்தது. கன்னடத்துக்கு பக்கத்தில் இருந்து இன்னொரு பெரிய மகான், அவருடைய ஒரு குகை மலையில் இருக்கு, விருபாட்சர்னு பேரு, அவரை இழுத்தது. ஈசான்ய ஞான தேசிகர் வேலூர்ல, அவரை இழுத்தது. இவ்வளவு பேரும் திருவண்ணாமலையில நமக்கு தெரிய பெரிய ஞானிகள். தெரியாத ஞானிகள் 1000 பேர். திருவண்ணாமலை முழுக்க சித்தர்கள். அது சித்தன் வாழ்வு பழனி. அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம் வர்றதுக்கு அவ்வளவு கூட்டம் சேருது. ஏன் தெரியுமில்ல? உலகத்திலேயே பெரிய சிவலிங்கம் எங்கே இருக்கு? ஒரு ஆளு தஞ்சாவூர்ல இருக்குன்னார், இல்லை. கங்கை கொண்ட சோழபுரம்னார், இல்லை. உலகத்திலே பெரிய சிவலிங்கம் எங்கே இருக்கு தெரியுமா? திருவண்ணாமலை தான் பெரிய சிவலிங்கம். ஏன்? மலையே சிவலிங்கம். 14 கிலோமீட்டர் சுற்றளவு, மேல 5 தலை, மலையில 5 சிகரங்கள். போய் நல்லா பாருங்க, முத்து பார்த்தீங்கன்னா 5 கொடுமுடி தெரியும் மலையில. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம்னு சிவபெருமானுக்கு 5 முகம். திருவண்ணாமலைக்கு மேலே 5 முடி. அப்படியே திருவண்ணாமலை பகவான் ரமணரை இழுத்தது. அருணாசல சிவ, அருணாசல சிவ, அருணாசல சிவ, அருணாசலா அருணாசலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாசலா. அங்க போய் பாடுற அந்த திருவண்ணாமலை, நினைக்க முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை. திருஞான சம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும் அற்புதமாய் பாடிய திருவண்ணாமலை. மாணிக்க வாசக பெருந்தகை திருவம்பாவையும் திரு அம்மானையும் திருவண்ணாமலையில் பாடினார். அங்கதான் நம்ம கதை தொடங்குது. கார்த்திகை, இன்னைக்கு பெரிய கார்த்திகை. அதை பார்த்துட்டு மாணிக்க வாசக சாமி திருவண்ணாமலையில படுத்து கிடக்கிறார். மறுநாள் காலையில மார்கழி 1, நான் சொன்ன சாந்திரமானம். கார்த்திகை முடிஞ்சிட்டா, பௌர்ணமி முடிஞ்சா கார்த்திகை மாசம் முடிஞ்சு போச்சு. அப்ப நாளைக்கு காலையில மார்கழி. அந்த காலத்துல மாணிக்க வாசக சாமியுடைய காலம் கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டு. இது பல கணக்கு போட்டு மறைமலை அடிகள் சொன்னது. நான் இந்த கட்சிக்காரன். 3ஆம் நூற்றாண்டு, எல்லாருக்கும் முன்னால மாணிக்க வாசக சுவாமி அப்போ போய் படுத்து கிடந்திருக்கிறார். ராத்திரி திருக்கார்த்திகை, விளக்கேற்றியாச்சு. போய் கோயிலுக்குள்ள போய் கும்பிட்டு இருக்கார். விண்ணாளும் தேவர்க்கு மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றாரை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை,
வேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்க அண்ணம்மானாய். திரு அம்மானியிலே அண்ணாமலை, அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி பாடிட்டு படுத்து தூங்கிட்டேன். மறுநாள் மார்கழி மாசம் 1ஆம் தேதி சாமியை யாரோ எழுப்பிட்டாங்க. யார் எழுப்பினா? ஒரு 20 பெண்கள், 12 வயசு, 11 வயசு, 10 வயசு, 9, 8, 7, 6, 5, அவ்வளவுதான். இந்த பிள்ளைகள் பூரா வந்து பாவை பாட்டு, பாவை ஆண்டவனை, மீனாட்சியை, பராசக்தியை, உண்ணாமுல தாயாரை ஒரு பாவையாக நினைத்து வழிபாடு செய்து வீட்டுக்கு நல்ல கணவன் கிடைக்கணும், நாட்டுக்கு நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பிள்ளைகள் பாவை நோன்பு நோக்கிறார்கள். இவங்க பாவை பாடிக்கிட்டே போனதை பார்த்தாரா மாணிக்கவாசகர் சாமிக்கு சந்தோஷமா இருக்கு. ஆகா, இந்த பிள்ளைங்கள்லாம் பாவை பாட்டு பாடணுமே, இவங்களுக்கு பொருத்தமா என்னத்தையாவது எழுதணுமே. மேல பார்க்கிறாரு, திருவண்ணாமலையில ஜோதி, இன்னைக்கு ஏத்தின ஜோதி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. 11 நாளைக்கு எரியும். 1000 டன் நெய். ஆமா, 11 நாளைக்கு எரியும். 11 நாளும் மேல ஆள் இருப்பாங்க மலையில. அதுக்குன்னு சில குடும்பங்கள் தங்கள் வாழ்க்கையே தருகிறார்கள். அதை பார்த்தாரா, திருவம்பாவை பாடணுமா, அங்க ஜோதிமயமா தெரியுதா? திருவண்ணாமலையிலே கடவுள் ஆதியும் அந்தமும் இல்லாதவரா? 2 பேர் தேடினாங்களா? யார் 2 பேர் தேடினாங்க? பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடினார்கள். எம்பெருமான் ஜோதிமயமா காட்சி கொடுத்தார். சிவராத்திரி அன்னைக்கு ஜோதிமயமா காட்சி கொடுத்தார். இவங்களால கண்டுபிடிக்க முடியல. நான் பெருசு, நீ பெருசு, 2 பேர். பெருமான் சொன்னார், என் திருவடியையும் திருமுடியையும் யார் காண்கிறார்களோ அவர்கள் பெரியவர்கள். பிரம்மா என்ன பண்ணார் தெரியுமா? அன்னப்பறவையாக மாறி மேல பறக்க ஆரம்பிச்சார். திருமுடியை பார்த்து படுறேன். மகாவிஷ்ணு என்ன பண்ணார் தெரியுமா? பன்றியாக மாறி பூமியை தொலைச்சிக்கிட்டு திருவடியை பார்த்து படுறேன். 2 பேரும் தப்பு பண்ணிட்டாங்க. என்ன தப்பு? சிவபெருமானுடைய சடை காடு. காட்டுக்கு பன்றியா போய் தேடுனா கிடைச்சிருக்கும். காட்டுக்கு அன்னப்பறவை போனுச்சு. அன்னத்துக்கும் காட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த கீழே அவர் திருவடி மலர். திருவடி மலர அன்னம் தேடுனா அர்த்தம் உண்டு. பன்றி போய் தேடுச்சு. ஏன் தெரியுமா? அதெல்லாம் பிரம்மா விஷ்ணு கடவுள் அப்படிங்கிறதெல்லாம் கதை. அதோடைய தத்துவம் என்ன தெரியுமா? பிரம்மா சரஸ்வதிக்கு கணவர், படிப்பு கல்வி. விஷ்ணு மகாலட்சுமிக்கு கணவர், பைசா செல்வம். கடவுளை கல்வியாலும் செல்வத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. கல்விக்கு தலைவர் பிரம்மா. மேல மேல அன்னம் பறவையா பறந்த கிடைக்கும். போய்கிட்டே இருக்கார். தலைமுடி போய்கிட்டே இருக்கு. ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை. பாதம் 2 கிணவில் பாதாளம் 7 கப்பால். எல்லாம் திருவாசகம். மேல போறாரா? ஒண்ணும் முடியல. கற்பாந்த காலமா போயிட்டே இருக்கார் பிரம்மா. அடேங்கப்பா, ஒரு தாளம்பூ அங்கே இருந்து விழுந்தது. எங்கே இருந்து வர்ற? சிவபெருமான் தலையில இருந்து வர்ற. எவ்வளவு காலமா தெரியல, விழுந்துகிட்டே இருக்கேன். சரி வா, எடுத்துக்கிட்டு கீழே வந்தார். சிவபெருமானே, உங்க திருமுடியை பார்த்து விட்டேன். இந்த அதுக்கு சாட்சிக்கு தாளம்பூ. தாளம்பூ ஆமாண்டுச்சான். முத பொய் சாட்சி தாளம்பூ. சிவபெருமானுக்கு தெரியாதா? பிரம்மாவுக்கு கோயில் இல்லாமல் போகட்டும், தாளம்பூ சிவபூஜைக்கு உகந்ததாக இல்லாமல் போகட்டும். போச்சு. மகாவிஷ்ணு கீழே பன்றியாக மாறி தொலைச்சார். திருவடியை கண்டுபிடிக்க முடியலன்னு வந்து ஒத்துக்கிட்டார். அதனால சிவபூஜையில முதல் இடம் மகாவிஷ்ணுவுக்கு. மகாவிஷ்ணுவை கும்பிட்டுத்தான் சிவபெருமான் கிட்ட போகணும். அடியார்கள் பட்டியல்ல நம்பர் 1 யாரு? மகாவிஷ்ணு. திருவீழிமிழலை 1000 தாமரப்பூ வச்சு மகாவிஷ்ணு சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணாராம். 1000 தாமரை, 1000 போற்றி. ஒவ்வொரு போற்றியா சொல்ல ஒவ்வொரு தாமரப்பூ வைக்க
999 போற்றி முடிஞ்சிருக்கு, தாமரைப்பூ முடிஞ்சு போச்சு. ஒரு தாமரைப்பூவை காணோம். என்னடா இது, 1000 தாமரைப்பூ வச்சு ஒரு தாமரைப்பூவை காணோம், மறைச்சு விட்டான் பகவான். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு தாமரைப்பூ தானே, சிவபெருமானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கு வேணா வட்டியும் முதலுமா இன்னொரு தாமரைப்பூ சேர்த்து 2ஆ கொடுத்துட்றேன். நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். மகாவிஷ்ணு என்ன நினைச்சார் தெரியுமா? பூஜையில எந்திரிக்கப்படாது, பூஜைக்குன்னு உட்கார்ந்துட்டா இடி விழுந்தாலும் எந்திரிக்கப்படாது. அப்படியெல்லாம் ஒரு காலம். இன்னைக்கு 1008 போன் அப்பத்தான் வருது. அது என்னன்னு தெரியல. இந்த செல்லு அப்ப பேசிக்கிட்டே இருக்கு. நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில். நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், நீங்க அப்புறமா பேசுங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பேசுங்க. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன். அடுத்த ஆளு போன் போடுறாரு, நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு பேசுங்க. 95 வரி சிவபுராணம் முடிகிறதுக்குள்ள 96 பேரு போன் போட்டுட்டான். சிவபெருமான் சிரிக்கிறார், ஏண்டா பூஜையா பண்ணுன்னு போன் பண்ணிவிட்டு நான் பூஜை பண்றேன் பூஜை பண்றேன் பூஜை பண்றேன். மனசு கடவுள்கிட்ட போகலன்னா உங்க பூஜை வேஸ்ட். அது மியர் எக்ஸர்சைஸ், வீண். கடவுள்கிட்ட மனசு போனுச்சா என்னத்த போனுச்சு. இந்த போனை கொஞ்சம் மூடி வைங்கல, என்ன கெட்டு போச்சு, தலைய முழுகி போகுது. இந்த சிவபெருமான விடவா இந்த போன் முக்கியமா போச்சு, தூக்கி போடுங்க. வந்து காலில் விழுந்து கும்பிட்டார். திருவேணி மிடலை சிவபெருமானுக்கு முன்னாலே பெருமாள் ஒரு பூவை காணோம். என்ன பண்ணார் தெரியுமா? எந்திரிச்சு போக கூடாது. என் கண்ணு தாமரை கண்ணன்னு பேர், கண்ணன் தாமரை கண்ணனே கண்ணா ஆழ்வார். அவனுக்கு பேரு கண்ணன்னு பேர். ஏன் தெரியுமா? வள்ளி கிழங்கினை போல் கால்கை மாம்பழ கண்ணங்களாம் அள்ளி அணைத்திடவே மனத்தில் ஆசை பெருகுதப்பா. கண்ணின் அழகுரைக்க ஒரு சொல் காண கிடைப்பதில்லை, கண்ணின் அழகு கண்டே அவனை கண்ணா என்றழைத்தேன். கண்ணை சொல்ல ஒரு வார்த்தை கிடைக்கலையா, கண்ணன்னு கூப்பிட்டாங்களாம். அவனுக்கு பேரு கண்ணன். யோசிச்சார், என் கண்ணு தாமரை கண்ணு தானே, அப்படியே தோண்டி வச்சுட்டேன். யாருக்கு முன்னாலே? 1000வது தாமரைப்பூவுக்கு பதிலா தன் கண்ணை தோண்டி அப்பி வச்சவர் பெருமாள். அதனால சிவபெருமான் சக்கரப்படையை கொடுத்தாராம். சக்கரத்தாழ்வார் சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட படை. இந்த கதை உங்களுக்கு யாரு சார் சொன்னா? மாணிக்கவாசக சாமி தான் சொன்னாரு. அது எங்கே இருக்கு? திருவாசகத்தில் இருக்கு. நான் திருவாசகம் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பங்கயம் 1000 பூவினில் ஓர் பூ குறைய. பங்கயம்னா தாமரை. பாட்டு புரியுது இல்ல? திருவாசகம் எளிமையா புரியும். பங்கயம் 1000 பூவினில் ஓர் பூ குறைய தம் கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே. ஒரு கண்ணை தோண்டி சிவபெருமான் திருவடியில் வைக்க தங்கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே. சங்கரன் எம்பிரான் சக்கரம் மாலுக்கு மால்நயரு. மகாவிஷ்ணு சங்கரன் எம்பிரான் சக்கரம் மாலுக்கு அருளியவாறு எங்கும் வரதி நாம் தோல் நோக்கமாடாமோ. திருத்தோல் நோக்கம் மாணிக்கவாசக சாமி பாடுறாரு. எதுக்கு சொல்ல வந்தேன் தெரியுமா? இந்த பன்றியா மாறி கீழே போய் பார்த்த பெருமாள் பார்க்கலன்னு உள்ளதை சொல்லிட்டார். இதான் திருவண்ணாமலை கதை. இதுல என்ன புரியுது? படிப்புனாலேயே ஆணவம் வரும், பணத்தினாலேயே ஆணவம் வரும். இந்த பணத்தினால வந்த ஆணவம் பணம் போனா போயிடும். இந்த படிப்பினால வந்த ஆணவம் போகாது. ஏன்னா படிப்பு போகாது. நான் எம்காம் படித்தேன், ஒரு பையனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தேன், இப்போ எஸ்எஸ்எல்சியா மாறி போயிட்டேன் சொல்லுவானே எவனாவது? இல்லை. அது மாதிரி இன்னொன்று தெரியுமா? பணக்காரன் தப்பு பண்ணிட்டா கூட மன்னிப்பு கட்டுவேன். இந்த படிச்சு அயோக்கிய இருக்கேன் பாருங்க, ஒரு காலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் எப்படி தப்பு பண்ணுவேன்னு நிற்பேன். புரியுதா? பணத்துக்கு அதிபதியான மகாவிஷ்ணு கண்டுபிடிக்கலன்னு ஒத்துக்கிட்டாரு. இந்த படிப்புக்கு தலைவராக இருக்கிற பிரம்மா பொய்யை சொல்லி ஒரு பொய் சாட்சிக்கு ஏற்பாடு பண்ணி
இப்போ புரியுதா படிப்பு எவ்வளவு பொல்லாதா போச்சுன்னு? அதனாலதான் பாரதி சொல்லுவான், படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் போவான் ஐயோன்னு போவான். குடுகுடுப்ப பாரதி சொல்றான். வேதபுரத்தாருக்கு நல்ல குறி சொல்லு. அதுல இது மனசுல படுது நம்ம மாணிக்கவாசக சுவாமி. கடவுள் ஆதி எந்த மற்றவர் ஜோதி, அவளதான் திருவம்பாவை தொடங்கி விட்டார். ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை. ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது, ஜோதிமயமா நிற்கிறார் பெருமான். ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்கடங்கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான். இவ்வளவு நேரம் காலையில பாடிக்கிட்டு இருக்கமே, நீ தூங்குறியே, அந்த காது என்ன வலிய காதா போச்சா? உனக்கு அது காதல வளரியா? மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தொறி போய் வீதி வாய் கேட்டதுமே விம்மி விம்மி மெய்பறந்து போதார மடியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே. அடுத்ததை வரை ஒரு பொண்ணு பெருமான் பேரை சொன்னா கண்ணீர் கொட்டு அப்படியே படுத்து கிடக்கிறா. நீ என்ன இப்படி இருக்கிறியே? அவளுக்கு கண்ணீர் வந்தது, உனக்கு ஒன்னும் வரமாட்டேங்குதே, உன் மனசு என்ன கல்லா போச்சா? மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமடியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். திருவம்பாவை தொடங்கிற்று. அதனால இன்னைக்கு திருக்கார்த்திகை. மாணிக்கவாசக சுவாமி திருவடிகளை வணங்கி அவரை பற்றிய சில செய்திகளை மட்டும் சொல்ல போகிறேன். நம்ம பேச்சு சில செய்திகள், அந்த செய்திகளுக்குள்ளே ஒவ்வொரு திருவாசகம் வந்துடும். அதுதான் இந்த பேச்சு. திருவாசகத்தை பத்தி பேசுறதுக்கு பல ஆண்டுகள் வேணும். ஏன்னா மாணிக்கவாசக சாமி பாட்டு குறைச்சதான் 658 பாட்டு திருவாசகம், சரியா 658. அது எப்படி சார் அவ்வளவு கணக்கா ஞாபகத்தில் இருக்கு? முதல்ல சிவபுராணம் பாடுறார். பல பேருக்கு அது பாடம். காலையில் எழுந்த உடனே சிவபுராணம் படித்து விட்டு எழுவது பல பேருக்கு பழக்கம். 95 வரி சிவபுராணம். இப்ப கொஞ்சம் என் கூட வாங்க. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட ஒரு மனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. எத்தனை வாழ்க? 6 வாழ்க. வேகம் கடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. 5 வெல்க. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கு மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரைனும் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி. 8 போற்றி. 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி, 6, 5, 8 சேர்த்து வச்சா 658 பாட்டு திருவாசகம் என்பதற்கு சிவபுராணத்தில குறிப்பு. எத்தனை காலமா நம்ம சிவபுராணம் படிக்கிறோம். 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி. கணக்கு பாருங்க. முன்ன பின்ன இருந்தா எங்க உதங்க. 658 பாட்டுங்கிறதுக்கு சிவபுராணம். இன்னொன்னு சொல்லட்டுமா? சிவபுராணத்துல 32வது வரி என்ன? என்ன பேச சொன்னா பேசிட்டு போவாரா? இந்த வினாவெல்லாம் வினாவக்கூடாது இல்லையா? சிவபுராணத்துல 32வது வரி என்ன? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். சத்தியமான பெருமானே, சத் சித் ஆனந்தம், மெய்யே உன் திருவடிகளை கண்டு இன்றைக்கு வீடு பேறு பெற்று விட்டேன். இப்ப பாடிக்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்காரு, இன்னும் மோட்சத்துக்கு போகல. ஆனா என்ன சொல்றாரு? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். உருவேன்னு சொல்றதா உற்றேன்னு சொல்றதா? ஏன்
சரியா 32 வயசுல மாணிக்கவாசக பெருமான் ஆண்டவனோடு இரண்டர கலந்தார். 32வது வரி, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். எல்லாம் சிவபுராணம். தொடங்குற பொழுது எப்படி தொடங்குறார்? மந்திரம் சொல்லி தொடங்குகிறார். எனக்கு மந்திரம் சொல்ல பகவான் வந்தான், மக்களுக்கு மந்திரம் சொல்ல நானே இருக்கிறேன், நான் தொடங்குறேன். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஒரு புண்ணியவன் வந்தார் லண்டன்ல இருந்து, ஜியு போப், ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப். 1820 பிறந்தவர். 1890 ஒட்டி ஒரு காலகட்டம் இந்தியாவுக்கு வந்தார், தமிழ்நாட்டுக்கு வந்தார். தமிழ் படிச்சார், தெலுங்கு படிச்சார், ஆங்கிலம் தெரியும், பிரெஞ்சு தெரியும். பெரிய மேதை சாமியார். வர்ற பொழுது நிறைய பைபிளும் சிலுவையும் கொண்டுகிட்டு வந்தார். ஏன்? தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரையும் சிலுவை போட வச்சு ஆளுக்கு ஒரு பைபிளை கொடுத்து ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு புறப்பட்டு வந்த புண்ணியவன் தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஒருத்தர் அவர்கிட்ட திருக்குறளை தூக்கி கொடுத்தார். தமிழ் படிச்சவரா இவரு? திருக்குறளை படிச்சார். ஆகா, ரொம்ப நல்லா இருக்கு, அறம் இருக்கு, பொருள் இருக்கு, இன்பம் இருக்கு, வீடு இல்லையே. என்ன அறம், பொருள், இன்பம், வீடு அடைதல் 100 பயனை. அறம்னா என்ன? ஈதல் அறம், கொடுக்கிறது அறம். பொருள்னா என்ன? தப்பு செய்யாம ஈட்டுவது, தீவினை விட்டு ஈட்டல் பொருள். இன்பம்னா என்ன? காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். வீடுன்னா என்ன? பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. இந்த அறம், பொருள், இன்பம் எல்லாத்தையும் கடவுளை நினைச்சு விட்டுட்டா அது வீடு. இது ஔவையார் வார்த்தை. அறம் இருக்கு, பொருள் இருக்கு, இன்பம் இருக்கு, திருக்குறள்ல வீடு இல்லையே என்னாராம். அவர் என்ன பண்ணாரா? திருவாசகத்தை தூக்கி கொடுத்தார். வீடு வேணுமா? திருவாசகம் படி. திருவாசகத்தை படிச்சார். 2வது வரியை படிச்சார்ல, ஜியு போப்புக்கு கண்ணீர் வருது. 2வது வரி என்ன? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கடவுள் என் மனசை விட்டு எமைக்கிற பொழுது கூட போக மாட்டேங்கிறார். இதானே கடவுளுக்கு பெருமை. கடவுளால் முடியாத காரியம் எது? என்னங்க, கடவுளால் முடியாத காரியம் இருக்கு. அடியார்களை விட்டு பிரிந்திருப்பது என்பது கடவுளால் முடியாது. உங்க கூடவே உட்கார்ந்து இருப்பார், நீங்க நினைக்காட்டாலும் அவர் நினைப்பார் உங்களை. நெஞ்சுள் நின்று நினைப்பிக்கும் நீதியை நஞ்சு கண்டத்து அடக்கிய நம்பனை. அப்பர் சுவாமி திருக்குறுந்தொகை. நம்ம மனசுக்குள்ள இருந்து நம்மளை நினைக்க வச்சிருவார். இமைக்கிற பொழுது கூட என் மனசை விட்டு போகலையா. இந்த வரி அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. திருவாசகம் 658 பாட்டையும் ஜியு போப் அப்படியே படிச்சுட்டார். படிச்சா கண்ணீர் வருது, வரிக்கு வரி. லண்டனுக்கு போயிட்டார். அங்கே ஒரு பெரிய சாமியார், லண்டன்ல ஒரு பெரிய பல்கலைக்கழகம், அந்த ஆக்ஸ்போர்டு, அதில் ஒரு சாமியார், அவர் தான் பிரின்சிபல், முதல்வர். அவர்கிட்ட திருவாசகத்தை பத்தி ஜியு போப் பேசிக்கிட்டே போறார். அவரு கேட்கிறார், என்ன ஃபாதர், இந்த திருவாசகத்துல உங்களுக்கு அவ்வளவு ஈடுபாடா? ஆமாங்க, நம்ம மேல்நாட்டில் உள்ள எல்லா மத நூல்களையும் ஒரு தட்டில் வச்சு மாணிக்கவாசக சாமி சொன்ன இந்த ஒரு வரிய, எந்த ஒரு வரி? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இந்த ஒரு வரிய ஒரு தட்டுல வச்சா மேல்நாட்டு தட்டு மேல போயிடும், இந்த தட்டு தான் கீழே இருக்கும். என்ன ஃபாதர், இவ்வளவு ஈடுபாடா இருந்தா why can't you translate it into English? அந்த சாமியாரை கையெடுத்து கும்பிடுறேன். அந்த புண்ணியவானுடைய குடும்பம் நல்லா இருக்கணும். என்ன தெரியுமா கேட்டார்? ஏன் இவ்வளவு ஆர்வம் இருந்தா நீங்கள் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் என்ன? போப்புக்கு அப்ப வயசு 73. 1893 பேச்சு. இவர் பிறந்தது 1820. 73 வயசு ஜியு போப்புக்கு. இனிமே திருவாசகத்தை நான் மொழிபெயர்த்து முடிச்சு அது வரைக்கும் கர்த்தர் எனக்கு என்ன இறப்பில்லாத வாழ்வையா தரப்போகிறார்.
அந்த பெரிய சாமியார் சொன்னாராம், நீங்கள் திருவாசகத்தை மொழிபெயர்க்க தொடங்குங்கள், கர்த்தர் உங்களுக்கு நிலையான வாழ்க்கையை கொடுப்பார். இன்னொரு கும்பிடு அந்த சாமியாருக்கு கொடுத்துட்டாருங்க. 1873 மொழிபெயர்ப்பு தொடங்கிற்று. 1897 பெரும்பகுதி முடிஞ்சு போச்சு. 1893 இருந்து 97 4 வருஷத்துல பெரும்பகுதி முடிஞ்சு போச்சு. ஜி.யு. போப் எல்லாருக்கும் தகவல் கொடுத்தார். பதிப்பு 10 ரூபாய். அப்ப முன் பணம் கொடுத்தா 10 ரூபாய் ப்ரீ பப்ளிகேஷன் பிரைஸ். 10 ரூபாய் கொடுத்தவங்களுக்கெல்லாம் அடுத்த வருஷம் நூல் அனுப்பி வைக்கப்படும். சென்னையில அண்ணாமலை செட்டியார்னு ஒருத்தர் 5000 ரூபாய் அனுப்பிச்சார். அப்ப 1897 5000 ரூபாய் அனுப்பிச்சாராம். எதுக்கு? 500 காப்பி வாங்கி எல்லாருக்கும் கொடுக்க. திருவாசகம் ஆங்கிலம் ஒரு வழியா 1900. அன்னைக்குத்தான் ஜி.யு. போப்புக்கு 80வது ஆண்டு விழா. 1820 பிறந்தவர் இல்லையா? 1900 80வது ஆண்டு விழா. அன்னைக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு வெளிவந்தது. அத்தனை பேருக்கு சந்தோஷம். உடனே ஜெர்மன், பிரெஞ்சு எல்லாத்திலையும் திருவாசகத்தை மொழிபெயர்த்து விட்டார்கள். முதலில் அச்சேற்றப்பட்ட திருமுறை திருவாசகம் 1835 கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் அச்சில வந்த திருமுறை திருவாசகம். முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட திருமுறை திருவாசகம் 1900 பை ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப் மொழிபெயர்த்துட்டார். உலகம் பூரா பரவிருச்சு. உடனே அங்கே சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் கேஸ் போட்டுட்டாங்க இவர் மேல. நீ பைபிளை தூக்கிட்டு போயிட்டு திருவாசகத்தை தூக்கிட்டு வந்துட்ட, நீ பண்ணது தப்பு. போட்டாச்சு கேஸ். சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் சேசு சபை ஒரு பெரிய சாமியார் அங்க உட்கார்ந்து இருக்கார். ஃபாதர் போப்ப குற்றவாளி கூண்டுல நிறுத்தி விட்டாங்க. என்ன குற்றம்? திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது குற்றம். அந்த பெரிய சாமியார் போப்பிட்ட போய் கேட்கிறார், அந்த அந்த மொழிபெயர்ப்பு உங்கள்கிட்ட இருக்கா? இந்தா இருக்குன்னு கொடுத்தார். நான் இதை படிச்சு போட்டு அடுத்த வாரம் தீர்ப்பு சொல்றேன். இந்த பெரிய சாமியார திரும்பவும் கையெடுத்து கும்பிடணும். கொஞ்ச காலம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. அன்னைக்கு தீர்ப்பு. எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜி.யு. போப்ப கடத்தி விடுவாங்க, மதத்தை விட்டே தள்ளி விடுவாங்க. எல்லாரும் தயாரா நிக்கிறாங்க. போப் ஒரு ஓரத்துல நிக்கிறார். பெரிய சாமியார் ஜட்ஜு அங்கிருந்து வந்தார். வேகமா வந்தார். எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு வந்தார். ஜி.யு. போப் பக்கத்துல வந்தார். சடார்னு காலில் விழுந்து கும்பிட்டுட்டார். நீதிபதி குற்றவாளி காலில் விழுந்தா என்ன அர்த்தம்? குற்றவாளி நீதிபதி எவ்வளோ பெரிய ஆளாட்டான்னு அர்த்தம். He is the true Christian. இவருதான் உண்மையான கிறிஸ்தவர். நீங்கள்லாம் இல்லை. யாரு? பெரிய சாமியார். ஏன்? நான் மொழிபெயர்ப்பத்தான் படிச்சேன், மூல நூலை படிக்கல. எனக்கு தமிழ் தெரியாது. அந்த பெரியவர் சொல்றார், எனக்கு தமிழ் தெரியாது. நான் படிச்சது மொழிபெயர்ப்ப படிச்ச எனக்கே அருமையான நூல். பேசாம சென்னைக்கு போய் நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்கன்னு உட்காரலாமான்னு தோணுது. இந்த மனுஷன் மூல நூலையே படிச்சுட்டு, திருவாசகத்தை தமிழ்ல மூல நூலையே படிச்சுட்டு திரும்பியும் நம்மள்கிட்ட வந்திருக்காரே, இவர் தான்யா உண்மையான கிறிஸ்தவர். எப்படி இருக்கும்? ஜி.யு. போப் கண்ணீர் விட்டார். ஜி.யு. போப் அங்க கொண்ட நிறுத்தினது திருவாசகம். கடிதாசி எழுதுவாராம். அந்த காலத்துல கடிதாசின்னு ஒண்ணு இருந்துச்சு தெரியுமா? என்னங்க, லெட்டர் அப்படித்தானே புரியும். இப்போ ஒண்ணும் கிடையாது. அநியாயமா போச்சு. என் பண்டாட்டி எனக்கு 1969 ஆகஸ்ட் மாதம் எழுதின கடிதாசி இன்னும் என்கிட்ட இருக்கு. அவன் மறைஞ்சு அவ இறந்து 19 வருஷம் ஆச்சு. இந்த கடிதாசியை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். இந்த கையில என்னமோ வச்சுக்கிறீங்களே, இதுல எல்லாம் என்னத்தை பண்ண போறோமோ தெரியல. பழைய கடிதாசி. நேரு பெருமான் இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதங்கள், மகாத்மா காந்தி எழுதிய கடிதங்கள்,
டாக்டர் அழகப்ப செட்டியார் மகள் உமையாளுக்கு எழுதிய கடிதங்கள், இதெல்லாம் இன்னைக்கு பேரிலக்கியங்கள். கடுதாசி அந்த காலத்துல ஜியு போப் கடிதம் எழுதுவாராம். ஜட்ஜி சுப்பிரமணிய ஐயருக்கு எழுதுறார். ஜட்ஜி சுப்பிரமணிய ஐயர் விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பும் பொழுது அந்த பகுதியிலே தலைமை தாங்கியவர், பெரிய ஆளு ஜட்ஜி. அவருக்கு கடுதாசி எழுதுறார் நம்ம ஜியு போப். ஜியு போப் கடுதாசி எழுதுனா முதல்ல ஒரு திருவாசகம் எழுதுவார். அந்த ஆள் கொஞ்சம் படிக்கட்டுமே, ஒரு திருவாசகம் போய் சேரட்டுமே, எழுதிட்டார். என்னால் அறியா பதந்தந்தாய் யானதறியாதே கெட்டேன். கடவுளே, என்னால அறிய முடியாத இடத்துல என்னை கொண்டே உட்கார வச்சிருக்க, நான் அது புரியாம கெட்டு போயிட்டேன். இதான் மாணிக்க வாசகர். உன்னால் ஒன்றும் குறைவில்லை. இதுக்கு என்ன அர்த்தமா சொல்லணும்? உன்னால ஒரு குறையும் இல்லை. உடையாய் அடிமைக்கு யார் என்பேன். நான் அடிமை, புத்தி கட்டவன், எனக்கு உன்னை விட்டா யார் இருக்கா? பன்னாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியருடன் கூடாது என் நாயகமே, பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே. இந்த உடம்ப நோய்க்கு விருந்தா கொடுத்துட்டு அடியார்களோட கூடாம நான் தனியா இருக்கனே, என்னை தனியா விட்டுட்டு போயிட்டியே. இதுதான் அழுகை. ஆமா, தேவாரத்துக்கும் திருவாசகத்துக்கு என்ன வித்தியாசம்? தேவாரம் கடவுளை படற்கையில் பார்த்தது, கடவுளை பற்றி பாடியது. திருவாசகம் கடவுளோடு பேசிய பேச்சு, முன்னிலை. கடவுளை முன்னால் உட்கார வச்சுக்கிட்டு பேசின பேச்சுங்கிறது. என்னால் அறியா பதம் தந்தாய் யானதறியாதே கெட்டேன். உன்னால் ஒன்றும் குறைவில்லை. உடையாய் அடிமைக்கு யார் என்பேன். பன்னாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியருடன் கூடாது என் நாயகமே, பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே. இந்த பாட்டை எழுதினாரா, கண்ணீர் வந்துருச்சு. இதெல்லாம் 1902 1903 அதை ஒட்டிய காலகட்டம். அப்ப பேனாவே பெரிய காரியம். இந்த இங்க தொட்டு எழுதுவாங்க பேனா, அது அப்படியே ஊறி போயிடும். பிளாட்டிங் பேப்பரை வச்சு எடுப்பாங்க. அப்பவெல்லாம் அப்படித்தான். இவர் எழுதினாரா, கண்ணீர் வந்துருச்சா, கண்ணீர் ஒரு சொட்டு அதில் விழுந்துருச்சு. விழுந்த உடனே அது ஒரு மேப்பே போட்டுருச்சு. ஜட்ஜுக்கு எழுதுற கடிதாசி அப்படியே மடிச்சார். அடுத்த கடிதாசி எழுதினார். நீதிபதி சுப்பிரமணிய ஐயருக்கு வணக்கம். உங்களுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பரிசை அனுப்பி இருக்கிறேன். அது என்ன தெரியுமா? திருவாசகம் படித்த பொழுது என் கண்களில் வந்த கண்ணீரை தாங்கிய திருத்தாள். திருவாசகம் எவ்வளவு புனிதமானதோ, திருவாசகம் படித்த பொழுது வந்த கண்ணீரை தாங்கிய திருத்தாளும் புனிதமானது. திருவாசகத்தை எவ்வளவு மதிக்கிறியோ, திருவாசகம் படித்த பொழுது வந்த கண்ணீரை தாங்கிய திருத்தாளையும் மதிக்க வேண்டும். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அந்த தாளை விட இந்த தாள் புனிதமானது. அது திருவடி, இது பேப்பர், அதானே? இந்த தாள் புனிதமானது. எழுதிவிட்டாரா? ஜட்ஜி சுப்பிரமணிய ஐயர் பதில் போட்டார். நீங்கள் அனுப்பிய திருவாசக கண்ணீர் அடங்கிய திருத்தாளை நடராஜ பெருமான் திருவடிகளில் வைத்து நாள்தோறும் வணங்கிக் கொண்டிருக்கிறேன். திருவாசகம் எங்க போயிடுச்சு பார்த்தீங்களா? ஜட்ஜி இப்படி எழுதிவிட்டாரா? கொஞ்ச நாள் ஆச்சு. ஜியு போப் இறந்து போக போகிறார். லண்டன்ல இருக்கார். சாகிற பொழுது உயிர் எழுதினார். நான் இறந்த பிற்பாடு என்னுடைய கல்லறையை கட்டும் பொழுது கீழ்கண்ட 2 செய்திகளை மனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, அந்த கல்லறைக்கான பணம் முழுவதும் மாணிக்க வாசகர் பிறந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்கள் தான் கொடுக்க வேண்டும். எவ்வளவு சிறியதாக கல்லறை இருந்தாலும் பரவாயில்லை. இப்படி இருக்கு. இங்கிலீஷ்காரன் கொடுக்க வேண்டாம், மாணிக்க வாசகர் பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கிற பணம். உடனே தமிழ்நாட்டுக்கு எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு தகவல் வந்துருச்சு. சென்னையில ஒரு பள்ளிக்கூடம், வாத்தியார் பையன்கிட்ட எல்லாம் சொல்லிட்டார், 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பிள்ளைங்க, நீங்க கொடுக்கிற பணத்தை வச்சு ஜியு போப்புக்கு ஒரு கல்லறை கட்ட போறாங்க லண்டன்ல. எல்லா பையனும் அந்த காலம் 1907 8 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். ஆளுக்கு 4 அணா 8 அணா கொடுத்தேன்.
அதெல்லாம் பெரிய காரியம் அந்த காலத்துல. காலனாவுக்கு மிட்டாய் வாங்கி நான் சாப்பிட்டிருக்கேன். ₹1 32 இட்லி வாங்கி சாப்பிட்டிருக்கேன். என்ன 32 இட்லியும் நான் சாப்பிடல. 5 பேர் சாப்பிட்டு 2 இட்லி மிஞ்சும். முதல் நாள் சொன்னேன், ஞாபகம் இருக்காது? அவ்வளவு விலை சீப். அப்ப எனக்கு தெரியும். இது அதுக்கு முன்னால ஆள் 4 அணா 5 அணா கொடுத்தேன். ஒரு பையன் ₹5 கொடுத்தேன். ஹெட் மாஸ்டருக்கு தலையே சுத்திடுச்சு. அவருக்கு ஒரு மாச சம்பளமே ₹3 தான். என்னடா இந்த பையன் ₹5 கொடுக்குறான், பெரிய தொகை. அப்பா என்னடா? இல்ல, நான் இவ்வளவு காலமா எங்க அப்பா அம்மா பாட்டி எங்க சித்தப்பா சித்தி எல்லாரும் அப்பப்ப ஏதோ 4 அணா 8 அணா கொடுப்பாங்க. எல்லாத்தையும் வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சேன். பிறந்த நாள்னு அதுக்கு பணம் கொடுப்பாங்க. நான் செலவழிக்க மாட்டேன். எங்க அப்பா அப்பப்ப என்ன மாதிரி சாப்பிட்றான்னு கொடுப்பாரு. பத்திரமா வச்சிருந்தேன். சேர்த்து பார்த்தேன், ₹5 தான் கிடைக்குது. இருந்தா இன்னும் கூட கொடுத்துருப்பேன். என்னடா உனக்கு எப்படிடா தெரியும்? எனக்கு மாணிக்க வாசகரை பத்தி கொஞ்சம் எங்க அப்பா சொல்லியிருக்க. திருவாசகத்தை மொழிபெயர்ப்பு செய்தவர் ஜி.யு. போப்புன்னு சொல்லியிருக்கார். அந்த ஜி.யு. போப்பினுடைய கல்லறை கட்டுவதற்கு என் பணம் போகுமானால் இதை விட பெரிய மகிழ்ச்சி எனக்கு கிடையாது. எனக்கு வருத்தம், இந்த ₹5 தானே கொடுக்க முடியுது. ஹெட்மாஸ்டருக்கு எப்படி இருக்கும்? சின்ன பையன். இந்த பையன் யாரு தெரியுமா? இது நடந்த நிகழ்ச்சி. நான் ஒன்னும் பொய் சொல்லல. திருவாசகம் பூரா நடந்த நிகழ்ச்சி தான் சொல்றேன். அந்த பையன் பேரு தெரியுமா? திருவி கல்யாண சுந்தர முதலியார். திருவி கான்னு அங்க பேரு. திருவாரூர் வி கல்யாண சுந்தர முதலியார். அந்த பையன் பின்னால வளர்ந்து நிறைய திருவாசகத்தை பற்றி எழுதினார். இதெல்லாம் திருவாசகத்தின் பெருமைகள். மகாத்மா காந்தி நான் பலமுறை சொல்லியிருக்கேன், யூடியூப்ல கேட்டிருக்கலாம். இருந்தாலும் தலைப்பு, அதனால இன்னைக்கு பேசுறேன். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவுக்கு போயிட்டார். தென்னாப்பிரிக்காவில் வழக்கு தொழில் வழக்கறிஞர். அந்த காலத்தில் பாரட்லா லண்டன். பாலசுந்தரம்னு ஒரு தமிழ் ஆள் அங்க இருந்து வர்றான். உடம்பெல்லாம் ரத்த காயம். ஒரு துண்டை இந்த கை இடுக்கல வச்சுக்கிட்டு வர்றான். மகாத்மா காந்தி அவனை பார்க்கிறார். 1912. நீ யாருப்பா? என் பேரு பாலசுந்தரம். என்ன செய்கிற? நான் தமிழ் கூலி. தமிழ்நாட்டிலேருந்து வந்து கூலி வேலை பார்க்கிறவன். அது சரி, இது என்ன உடம்பெல்லாம் ரத்த காயம்? எங்க முதலாளி கொடுத்த பரிசு. 20 மணி நேரம் வேலை பார்க்கிறேன், 4 மணி நேரம் அடி வாங்குறேன். நாங்கள்லாம் அடிமைகள். இந்த கழுத்துல இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் எங்களுக்கு லைசன்ஸ். நாய் கூட லைசன்ஸ் இல்லாம போகலாம். நாங்க லைசன்ஸ் இல்லாம வெளியில போக முடியாது. நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது செல்லாது. நாங்கள் தமிழ் கூலிகள். இது என்ன துண்டை கக்கத்துல வச்சிருக்க? தோல்ல போட வேண்டியதுதானே. நாங்க அடிமைகள். துண்டை தோல்ல போடக்கூடாது. போட்டா என்ன ஆகும்? அடுத்தாப்புல துண்டு போடுறதுக்கு தோல் இருக்காது. என்னடா சொல்ற? ஆமா காந்திஜி, நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். உன் பேர் என்ன? பாலசுந்தரம். எங்க இருந்து வந்த? தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாயூரம். சரி வா. அவனுடைய கேஸ் எடுத்துக்கிட்டார் மகாத்மா காந்தி. அவன் முதலாளி மேல கேஸ் போட்டார். 6-7 மாசம் ஜெயிச்சு கொடுத்துட்டார். அந்த காலத்தில் கேஸ் எல்லாம் 6-7 மாசத்துல முடிஞ்சிடும். நான் ஒன்னும் சொல்லப்படாது. இப்ப 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இழுத்து அடிச்சு ஜட்ஜுக்கு பேரம் பதவிக்கு வந்து அவங்காலத்திலே இழுத்து அடிச்சு ஆட்சி மாறி அப்பவாவது நம்ம காப்பாற்றப்படுவோமான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஜஸ்டிஸ் டிலேய்டு இஸ் ஜஸ்டிஸ் டினைடு. அப்ப அப்படி கிடையாது. தீர்ப்பு வந்துருச்சு. பாலசுந்தரத்துக்கு ஜெயிச்சு போச்சு. உடனே தென்னாப்பிரிக்கா தமிழ் மக்கள் பூரா காந்தி காலில் போய் விழுந்துட்டாங்க. ஜோகானஸ்பர்க் எல்லாம் காலில் விழுந்தாங்க. மகாத்மா காந்தி, நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். ஒத்துழையாமை போர் தொடங்கிட்டு. ஒத்துழையாமை போருக்கு காரணம் தமிழ் மக்கள். குஜராத்துக்காரர் காந்தி தமிழ் மக்களை நம்பி ஒத்துழையாமை போர் தொடங்கினார். ஜோகானஸ்பர்க் தென்னாப்பிரிக்கா. எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டான் வெள்ளக்காரன். ஒரு கட்டடத்தில் 3 பேரை போட்டான். மகாத்மா காந்தி, பாலசுந்தரம்,
ஒரு 13 வயசு பொண்ணு. அவளுக்கு பேர் தெரியுமா? தில்லையாடி வள்ளியம்மைன்னு பேர். மாயவரத்துக்கு பக்கத்தில் தில்லையாடின்னு ஒரு ஊர். முனுசாமி முதலியார் பொண்ணு, பேரு வள்ளியம்மை. 13 வயசு பொண்ணு. ஒத்துழையாமை போருக்கு வந்துட்டா. மகாத்மா காந்தி தலைமை அடிச்சு கொண்டே உள்ள போட்டாங்க ஜெயில. இந்த பொண்ணு தாங்குமா? 13 வயசு, மலர்ந்தும் மலராத வயசு. ஜெயில கொடுமை, சாப்பாடு சரியில்லை, தினம் அடி, வேலை அதிகம், கழிப்பறை கிடையாது. என்ன கஷ்டம் பாருங்க, அவ்வளவு சிரமம். இன்னைக்கு இந்தியாவில் ஜெயில் சௌரியமா இருக்கு. அவனமே ஜெயிலுக்கு போயிட்டு வர்ற பொழுது 10 கிலோ கூட வர்றான். பளிச்சுன்னு இருக்கு முகம். என்ன நடந்துச்சு ஏதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நான் சொல்லல, நாமக்கல்லார் அந்த காலத்துல பாடினார். அப்பவே எல்லோரும் தேசபக்தர் இந்த நாளில், எல்லாரும் தேசபக்தர் இந்த நாளில், எத்தனையோ சிறைவாசம் இனிதாய் காண்பார். சிறைவாசம் இனிதாய் இருக்குமா? சொல்லாலும் எழுத்தாலும் சொல்ல ஒன்னா துன்பமெல்லாம் சிறைவாசம் அந்த காலம். சொல்லாலே எழுத்தாலையும் சொல்ல முடியாத துன்பம். 6-7 மாசத்துல அந்த பொண்ணுக்கு உடம்பு போயிடுச்சு, இழுக்குது, சாக போகுது. வெளியில விட்டுட்டான். அந்த பொண்ணால நடக்க முடியல. ஒரு துப்பட்டி அதுல அந்த பொண்ணை போட்டு போர்த்தி, ஒரு பக்கம் காந்தி, ஒரு பக்கம் பாலசுந்தரம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. காந்தியுடைய ஆசிரமத்துல கொண்டாந்து அந்த பொண்ணை படுக்க வச்சாச்சு. மூச்சு ஓடுது, முகத்தை பார்க்குது, தெளிவு இருக்கு, உடம்புல சத்து இல்லை, சாக போகுது. 1914 மகாத்மா காந்தி கண்ணீர் விட்டு அழுதார். ஐயோ, இந்த சின்ன குழந்தை இப்படி போகுது. 14 வயசு இறக்கிற போது அவளுக்கு போராட்டம். அதுக்கு 1 வருஷம் முன்னால 1914 அழுதார். அந்த பொண்ணு மலங்க மலங்க பார்க்குது. ஏம்மா வள்ளியம்மை, உனக்கு மனசுல கஷ்டமா? ஆமா. எதனால கஷ்டம்? 14 வயசுல அநியாயமா இறந்து போறியே, அதனால கஷ்டமா? இல்லை. அப்ப என்னம்மா கஷ்டம்? கடவுள் எனக்கு 2 கண்ணை கொடுத்தார், 2 காது கொடுத்தார், 2 கால் கொடுத்தார், 2 கை கொடுத்தார், 2 உயிர் கொடுக்காம 1 உயிரைத்தானே கொடுத்தார். அதுதான் கஷ்டம். அதுல என்னம்மா கஷ்டம்? கடவுள் எனக்கு 2 உயிரை தந்திருப்பாரே, ஆனால் உங்கள் ஒத்துழையாமை போருக்கு இன்னொரு முறையும் உயிர் தியாகம் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குமே. இப்போ 1 உயிரைத்தானே கொடுக்க போறேன். இந்த பொண்ணை கும்பிடணுமா வேண்டாமா? அதுக்கு என்னங்க தெரியும்? சின்ன பொண்ணு. இன்னொரு உயிர் இருக்குமானால் உங்கள் ஒத்துழையாமை போருக்கு அந்த உயிரையும் தரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்குமே. அதனால் தான் அழுகிறேன். நீ தாம்மா தமிழ் பொண்ணு. காந்தி கையெடுத்து கும்பிட்டார். தாயே, உனக்காக நான் உன் தாய்மொழியான தமிழை கற்றுக்கொள்கிறேன். அந்த பொண்ணுக்கு வாக்குறுதி. காந்திஜி இப்பதான் முக்கியமான இடம். இந்த பொண்ணு சாக போகுது. பக்கத்துல பாலசுந்தரம். இந்த பொண்ணு அப்படி திரும்பி பண்ணா, என்னம்மா அந்த பாட்டை பாடு, ஒரு தரம் கேட்டுட்டு இறந்து போறேன். என்ன தைரியம் பாருங்க. இந்தா பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்ற மாதிரி இறந்து போறேன். இந்தியாவில் இன்னைக்கும் யாராவது பணம் தூக்கிக்கிட்டு போனா அவனுக்கு வீட்டு வாசல்லாம் தண்ணியை விட்டு கழுவி விடுவாங்க. எமன் நம்ம வீட்டுக்குள்ள தெரிஞ்சு அட்ரஸ் மாதிரி வந்துடப்படாது. அவ்வளவு பயம் அத்தனை பேருக்கு. இந்த பொண்ணு எவ்வளவு தைரியமா சொல்லுது பார்த்தீங்களா? நான் கேட்டுட்டு இறந்து போறேன். பாலசுந்தரம் ஒரு பாட்டை பாடினார். அந்த பொண்ணு அப்படியே கேட்டது. கண் அப்படியே விழிச்சுது. முகத்துல சந்தோஷம் விழிச்ச பிடிக்க அடங்கி போச்சு. மரண பயம் இல்லை, மகிழ்ச்சி. சாகிற பொழுது மகிழ்ச்சியோட இறந்தான்னா அந்த ஆளு பிறப்பின் பலனை பெற்று விட்டான். செத்ததுக்கு அப்புறம் மரண கடை இருக்கும். சில பேர் இருக்கிற பொழுதே பிரேத கடையாத்தான் இருக்கும். செத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் பாருங்க, பயம் இருக்கும். இந்த பொண்ணு கம்பீரமா செத்து போச்சு. பாலசுந்தரம் அவன் அந்த பாட்டை கேட்டாலே, ஏன் கேட்டா?
காந்தி. பாலசுந்தரன் சொல்றார், சாகுற பொழுது எதை கேட்டுட்டு சாகுறமோ அடுத்த பிறவியில பிறக்கிற பொழுது அந்த நினைப்போட பிறக்கலாம், அதனால கேட்டா. அப்படியா? ஆமா. தூங்குற பொழுது எந்த நினைப்போட தூங்குறீங்களோ காலையில எந்திரிக்கிற பொழுது அந்த நினைப்பு லேசா வந்துடும். உறங்கலும் விழித்தலும் போன்ற உண்மையின், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அதுக்காகத்தான் கேட்டாளா? அப்ப அடுத்த பிறவி பிறக்கிற பொழுது இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு பிறக்கணும்னு நினைச்சிருக்கா. ஆமா. பாலசுந்தரம் அந்த பாட்டை எனக்கு ஆங்கிலத்தில் எழுதி தருவியா? யாரு கேட்கிறா? மகாத்மா காந்தி. தமிழ் மக்களும் காந்தி அடிகளும் அப்படின்னு சர்வோதய இலக்கிய பண்ணையில இருந்து ஒரு புத்தகம் போட்டாங்க. அந்த புத்தகத்துல இந்த செய்தி எல்லாம் இருக்கு. அந்த பாட்டை எனக்கு ஆங்கிலத்தில் எழுதி தர்றியா? ஆங்கிலத்திலேனா எப்படி? நான் டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்லிட்டரேஷன். நம்ம பையன் இப்ப இது பாருங்க, நான் என்ஏஎன், உனக்குன்னா யுஎன்ஏ கேகேயு. நம்ம தடுமாறி வாசிக்கணும். இட் இஸ் கால்டு டிரான்ஸ்லிட்டரேஷன். அப்படி பாட்டை எழுதி கொடுத்து விட்டார். காந்திஜி அந்த பாட்டை வாங்குறார், படிக்கிறார். இப்பதான் படிக்க முடியுமில்ல. இந்த பாட்டு என்ன பாட்டு? முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல் வேலை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தனென கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. பாலசுந்தரன் அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்? முத்தி நெறி அறியாத, மோட்சத்துக்கு போற பாதை தெரியாத மூர்கரோட திரியக்கூடிய என்னை எம்பெருமான் வந்து தடுத்து ஆட்கொண்டு இதாண்டா பக்தி பாதை என்று பக்தி பாதையை காட்டி பழைய வினைகளை எல்லாம் எரித்து சித்தத்திலே உள்ள குற்றங்களை மாற்றி என்னை சிவமாக்கி எம்பெருமான் ஆட்கொண்டான். இது யாருக்கு கிடைக்கும்? பாட்டு நல்லா இருக்குப்பா. இன்னொரு மறுபடி, முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல் வேலை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தனென கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. என்னுடைய பிரார்த்தனையில் இந்த பாடல் நிறைவு பாடல். காந்தி. ஆமா, பாலசுந்தரம் இந்த பாட்டு யார் எழுதின பாட்டு? பாலசுந்தரன் சொல்கிறார், இது திருவாசகம். மாணிக்க வாசக பெருந்தகை எழுதிய பாட்டு. திருவாசகமா? அப்படி ஒரு நூல் இருக்கா? இருக்கு. தமிழ் இலக்கியத்துக்கு தொல்காப்பியம், நல்ல வாழ்க்கைக்கு திருக்குறள், ஆன்மீக முன்னேற்றத்துக்கு திருவாசகம். 51ஆம் தலைப்பு அச்சோ பதிகம் முதல் பாட்டு. காந்தியடிகளுடைய பிரார்த்தனையில் திருவாசக பாட்டு சேர்ந்து கொண்டது. எந்த பாட்டு? முத்தி நெறி அறியாத. காந்தியினுடைய சம்பந்தி ராஜாஜி. காந்தியினுடைய பையனுக்கு ராஜாஜியினுடைய பொண்ணு நாமகிரி என்ற லட்சுமியை கொடுத்தது. வேடிக்கை தெரியுமா? ராஜாஜி ஐயங்காருக்கு மேல ஆச்சாரியார், சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், காந்திஜி பனியா செட்டியார். கல்யாணம், ரெண்டு காதல். இந்த பையனு அந்த பொண்ணு. காந்தி சொல்லிவிட்டார், ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் பார்க்கப்படாது, அப்பதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இவரு ஒரு வருஷம் ரெண்டு பார்க்கலீங்க பாவம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். ராஜாஜியும் காந்தியும் சம்பந்திகள். நல்லா சொல்லுங்க, சம்பந்தி இல்ல சம்பந்திகள். நினைப்பல வச்சுக்குங்க. ராஜாஜி 1937 ஒட்டிய ஒரு காலகட்டம். சேலம் பக்கத்துல ஒரு கோர்ட்ல இருக்கார் வக்கீல். சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் அங்கே இருக்கிறார். கிருஷ்ணய்யருக்கு திருவாசகம் நல்லா தெரியும், ராஜாஜிக்கு திருவாசகம் தெரியாது. சாப்பிட உட்கார்ந்த பொழுது கிருஷ்ணய்யர் எதிர்த்தாப்புல இருக்கார், ராஜாஜி இங்கே இருக்கார். ரெண்டு பேரும் அவ்வளவு பேசிக்கிறது இல்லை. ஏன்னா கிருஷ்ணய்யர் அரசாங்கத்தில் வேலை பார்க்கிறவர், ராஜாஜி கொஞ்சம் சுதந்திர விவகாரம், வெள்ளக்காரன் ஆட்சி, அவ்வளவுக்கு பேச்சு இல்லை. கிருஷ்ணய்யர் சாப்பிட உட்கார்ந்தாராம்.
சாப்பிட உட்கார்ந்து சாப்பாட்டுக்கு முன்னால ஒரு திருவாசகம் சொன்னாராம். ராஜாஜி நிமிர்ந்து பார்க்கிறார். இந்த பாட்டு நல்லா இருக்கே கிருஷ்ணய்யர், இந்த பாட்டு எதுல இருக்கு? அடைக்கல 10 கடைசி பாட்டாம். பல பேர் சொல்ல கேள்வி அந்த புத்தகத்திலே இருக்கு. அடைக்கல 10ன்னு 24ஆம் தலைப்பு திருவாசகத்துல, அதுல கடைசி பாட்டு. சாப்பிடுற பொழுது எல்லாரும் அந்த பாட்டை சொல்லிட்டு சாப்பிடணும். ஞாபகம் வருதா? தெரியுமா? வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தடங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்யக் கொள்ளாய் அடுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. என்ன சார் அர்த்தம்? கடவுளே, நான் ரொம்ப நாளா பட்டினி கிடந்தேன், சோறு கிடைக்கல, நீ வந்து சாப்பாடு போட்டு பட்டினி கிடந்தவன் சாப்பாட்டை வாரி வாரி விழுங்குவான். ஏன் போச்சுன்னா என்ன பண்றது? 8 நாளா பட்டினி, ஒரு புண்ணியவான் சோறு கொடுத்திருக்காரு, மெல்லாதே முழுங்கு என்ன பாதியில கொண்டுகிட்டு போயிட்டா என்ன பண்றது? அது மாதிரி அருளுக்கு காத்து கிடந்த நான் உன் அருள் கிடைச்சதும் வாரி வாரி விழுங்குறேன், எனக்கு தலையெழுத்து இல்ல பிக்கல் எடுத்துருச்சு. தேன் மாதிரி தண்ணி கொடு, இதான் பாட்டு. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரி கொண்டு விழுங்குகின்றேன், வினையேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால். திருவாசகம் கேட்கிறதுக்கு ஒரு தலையெழுத்து வேணும், திருவாசகம் படிக்கிறதுக்கு ஒரு தலையெழுத்து வேணும், திருவாசகத்தை நினைச்சு அதிலே ஊறி போய் ஆண்டவனை அடைகிறதுக்கு ஒரு தலையெழுத்து வேணும். விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தடங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்யக் கொள்ளாய். விக்கல் எடுத்தா தண்ணி வேணும்ல? ஆமா, தேன் மாதிரி தண்ணீரை கொடு. தடங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்யக் கொள்ளாய் அடுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. கடைசி பாட்டு அடைக்கலம் 10. சாப்பிடுற பொழுது இந்த பாட்டை சொல்லி சாப்பிட்டா தினம் சோறும் கிடைக்கும், பசியும் இருக்கும். சில பேருக்கு பசி இருக்கு, சோறு கிடைக்கல. பல பேருக்கு சோறு இருக்கு, பசிக்கு மாத்திரை போடுறேன். எதுக்குடா மாத்திரை? பசி வரணுமுங்க. எந்திரிச்சு நடந்தா தானே, உட்கார்ந்துக்கிட்டே இருந்தா பசி எப்படி வரும்? ரெண்டும் கிடைக்கணுமா? இந்த பாட்டை சொல்லுங்க. ராஜாஜிக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. கிருஷ்ணய்யர், இந்த பாட்டு எங்கே இருக்கு? திருவாசகத்தில் இருக்கு. திருவாசக புத்தகம் எனக்கு ஒன்று வாங்கி தர்றீங்களா? சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர்ங்கிற புண்ணியவன் திருவாசகம் யாருக்கு? ராஜாஜி. ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல். பின்னால 1947 சுதந்திரம் கொடுக்கிற பொழுது ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரி. அப்புறம்தான் பிரதம மந்திரி எல்லாம். அதுக்கு பின்னால முதல் உரிமை அவருக்கு தான். வியாசர் விருந்து, சக்கரவர்த்தி திருமகன், பகவத்கீதை அவ்வளவு எழுதினவர் ராஜாஜி. இப்பதான் திருவாசகம் படிக்கிறார். நல்ல வேலையா அவரை ஜெயிலில் போட்டாங்களாம். சார், இது நல்ல வேலையா? ஆமா. ஏன்? இங்க இருந்தா வக்கீல் பொழப்பு விட மாட்டேன், தினமும் உயிரெடுப்பேன். ஜெயிலில் போட்ட உடனே நிம்மதியா நேரம் கிடைச்சிருச்சு. நிம்மதியா திருவாசகம் பூரா படிச்சிருக்கார். சந்தேகம் வந்திருக்கு, வெளியில வந்து திருவி கல்யாண சுந்தர முதலியார்ட்ட சந்தேகத்தை எல்லாம் தீர்த்துக்கிட்டு இருக்காரு. யாரு? ராஜாஜி. அதுக்கப்புறம் 1950க்கு அப்புறம் தண்டவாணி தேசிகர் திருவாசகத்துக்கு உரை எழுதினார். தருமபுர ஆதீனம் வெளியிட்டார்கள். அங்கிருந்து ராஜாஜிக்கு கடுதாசி வந்துச்சு. தருமபுர ஆதீனத்திலிருந்து கடுதாசி, திருவாசகம் தண்டவாணி தேசிகர் உரை வெளியிடுறான், அதுக்கு நீங்க ஒரு முன்னுரை கொடுக்கணும். ராஜாஜி பதில் எழுதினார். சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் மூலம் நான் திருவாசகத்தை தெரிந்து கொண்டேன். திருவாசகத்தை சிறையில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. திருவிக என் ஐயங்களை தீர்த்து வைத்தார். திருவாசகம் என் உயிர் நூல், என் உணர்வு நூல்.
அதற்கு உரை எழுதக்கூடிய ஒருவருடைய உரைக்கு முன்னுரை தரக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி இந்த கடிதத்தை பப்ளிஷ் பண்ணிவிட்டாங்க. அதனால இந்த கதை எனக்கு தெரியும். திருவாசகத்தை ராஜாஜி அப்படி படிச்சார். அந்த சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யருடைய பொண்ணு இப்ப இன்னைக்கு நமக்கு முதல்ல அந்த தேவாரம் பாடினாங்க. தெரியுதா? உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு, உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு. பாலா லக்ஷ்மணன் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யருடைய பொண்ணு. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஏதோ கடவுளை பார்த்தாப்பல இருந்துச்சு எனக்கு. திருவாசகம் எப்படிப்பட்ட நூல் தெரியுமா?